ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உணவு தோழியின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம உணவு தோழியில் ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏபிசி மால்ட் எந்த அளவுக்கு சுத்தமான முறையில் பார்த்து பொருட்களை தேர்ந்தெடுத்து ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நடுவில் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஏபிசி மால்ட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், பீட்ரூட், கேரட், செவ்வாழைன்னு சொல்லக்கூடிய ரெட் பனானா போக நம்ம நட்ஸும் ஆட் பண்ணுவோங்க. அது என்னென்ன நட்ஸு அப்படிங்கிறத இந்த பீட்ரூட், ஆப்பிள் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வறுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த நாளும் நம்ம வாங்கியிருக்கோங்க. வாங்கிட்டு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக 2 தடவை 3 தடவை கழுவுறோங்க. ஏன்னா இந்த கேரட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தூசி இருக்கும், அழுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவணுன்றதுக்காக 2-3 தடவை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா ஓடுற தண்ணியில் ஃபஸ்ட்டு கழுவோம். அடுத்து ஒரு பக்கெட்டில் வச்சு அந்த பக்கெட்லேருந்து கழுவி எடுத்து வைப்போம். மூணாவதாக, ஏன்னா இந்த பக்கெட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே இதில் கொஞ்சம் தண்ணி அழுக்காக இருக்குது பார்த்திங்களா. ஸோ மூணாவதாகவும் இன்னொருக்கவும் கழுவி இந்த கேரட்டை என்ன செஞ்சுருவோம், எடுத்து வச்சுருவோங்க. ஸோ நல்லா கழுவின கேரட்டை எடுத்துட்டு அதே மாதிரி தான் ஆப்பிளையும் எடுத்துட்டு திரும்பி அதுக்கு தோலை சீவி வைப்போங்க. ஸோ இந்த தோல் சீவிர ப்ராசஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா இந்த தோலையுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், கீழே போட மாட்டோம், உரக்குழிலையும் போடாமல். இந்த தோலை மாடு ரொம்ப நல்லா சாப்பிடுங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா, தனியாக எடுத்து இந்த தோல், அதாவது கேரட், பீட்ரூட், ஆப்பிள், ரெட் பனானா, இந்த 4ஓட தோலையும் எடுத்து என்ன செஞ்சுருவோம், தனியாக அந்த பார்த்திங்களா ஒரு தாம்பாளத்தில் வச்சுருக்கேன் இல்லையா, இதே மாதிரி தாம்பாளத்தில் வச்சு நம்ம என்ன செஞ்சுருவோம், மாடுகளுக்கு கொடுத்துருவோம். நம்ம வீட்டில் வேலைக்கு ஒரு அக்கா வருவாங்க. அந்த அக்கா வீட்டில் மாடு இருக்குன்றதுனால அந்த அக்கா இது ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடுவாங்க. இது மட்டும் இல்லை, நம்ம வீட்டிலேயே வேஸ்ட் ஆகிற அந்த காய்கறி கழிவுகள் இருக்கும் இல்லையா, பட்டாணி தோல் உரிச்சா, பீன்ஸ் தோல் உரிச்சா, அந்த மாதிரி என்ன செஞ்சுருவோம், நம்ம அவங்ககிட்ட கொடுத்துருவோம். ஸோ இந்த தோலெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது கேரட், பீட்ரூட் எல்லாத்தையுமே துருவ வச்சுருவோங்க. இந்த பார்த்திங்களா, இந்த கேரட்டை நல்லா துருவி காமிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு துருவி வச்சுருவோம். இந்த அளவுக்கு துருவினா தான் என்ன செஞ்சோம், ஓரளவுக்கு சீக்கிரமாக காயும் அப்படிங்கிறதுக்காக கேரட் மட்டும் இல்லை, பீட்ரூட், கேரட் ரெண்டையுமே துருவிடுவோம். ரெட் பனானா ஆல்ரெடி உங்களுக்கு அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்தது. ஒரு துணியில் பார்த்திங்கன்னா வட்டமாக அந்த பனானா என்ன செஞ்சுருப்போம், வாழைப்பழத்தை என்ன செஞ்சுருப்போம், இது சீவி காய வச்சுருப்போம். அந்த மாதிரி பனானா, ஆப்பிள் ரெண்டையுமே காய வச்சுருவோங்க. ஸோ இந்த காஞ்சி வர்றதுக்கு எப்படியும் ஒரு 2 நாள், கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சதுன்னா ஒரு 2 நாள் என்ன செஞ்சிடும், காஞ்சிரும். இப்போ பீட்ரூட் காஞ்சது பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அது இந்த கருப்பு கலராகவும் இருக்காது, ப்ரௌனாகவும் இருக்காது. இந்த நவாப்பழ கலர்லேயே இந்த டார்க் நவாப்பழ கலர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு இது என்ன கலராக இருக்குன்னு தோணுறதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ நட்ஸ் என்னென்னலாம் நம்ம சேர்ப்போம்னா, முந்திரி, பாதாம், பிஸ்தா, பூசணி விதை, பம்கின் சீட்ஸு, ஏலக்காய், சுக்கு, இது எல்லாமே நம்ம சேர்ப்போங்க. இது போக வால்நட், மறந்துட்டேன், வால்நட்டும் நம்ம சேர்ப்போம். இந்த வறுக்கிறதுலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏலக்காய் நல்லா 3 ஏலக்காயாக இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம ஆட் பண்ணுறது என்னதுன்னா மக்கானா. நான் இப்போ திரிக்கிறதுக்காக கொஞ்சமாக திரிக்கிறதுக்காக போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சமாக காமிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே திரித்து பார்த்திங்களா, இப்போ கேரட், மக்கானா இது எல்லாத்தையுமே திரிச்சிட்டோம். திரிச்சதை கொஞ்சமாக நம்ம வீட்டில் தான் திரிக்கிறதுனால கொஞ்சமாக திரித்து என்ன செஞ்சுக்குவேன், அதை கலந்து வச்சுக்குவேங்க. அப்போ தான் மொத்தமாக எல்லாமே பிளெண்ட் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பீட்ரூட்டை திரிச்சிட்டேன். பீட்ரூட்டை திரிச்சதை தான் என்ன செஞ்சுருக்கேன், உங்களுக்கு கொட்டி காமிச்சிருக்கேன். இந்த பீட்ரூட் பவுடரையும் கலந்துட்டு திரும்பி இதை சலித்து இதோட பனங்கற்கண்டும் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணால் நம்மளோட ஏபிசி மால்ட் ரெடி. பார்த்தீங்களா எவ்வளோ பக்குவமாக ஒன்றா பார்த்து நம்ம உணவு தோழியோட ஏபிசி மால்ட் ரெடி ஆகுது. நம்மளுடைய உணவு தோலோட ஏபிசி மால்ட் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கூடும். இதில் விட்டமின் ஏ அண்ட் அயன் கண்டென்ட்டும் ஜாஸ்தி. உங்களோட டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணும், உங்களுடைய ஹார்ட் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனசுக்குள்ளேயும் வெளியேயும் இளமையாக நீங்கள் ஃபீல் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம ஏபிசி மால்ட்டை ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவுக்கு உணவு தோழி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸார் குடும்பத்தாரோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டே டியூன்.